நான் மோகனசுந்தரம். விழுப்புரத்தினுடைய மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ராமகிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய உடற்கல்வித்துறை இயக்குனராக 32 ஆண்டுகள் பணியாற்றியவன். என்னுடைய இந்த உடற்கல்வித்துறைக்கான அர்ப்பணிப்பு மற்றும் என்னுடைய செயலாற்றல் காரணமாக தமிழக அரசினுடைய மிகச்சிறந்த விருதுகள், டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, நம்ம மணற்கேணியினுடைய நிகரி ஆசிரியர் விருது, இப்படி இது போன்ற எண்ணற்ற விருதுகளை கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மிகச்சிறந்த நிறுவனங்களுடைய விருதுகளை எல்லாம் நான் பெற்றிருக்கிறேன். மாவட்ட ஆட்சியருடைய விருதுகளை பலமுறை மாணவர்களை அகில இந்திய பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிகளில் பங்கேற்க செய்வதற்காகவும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க செய்தமைக்காகவும் பல்வேறு முறை மாவட்ட ஆட்சியருடைய, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடைய விருதுகளை பெற்றுள்ளேன். அதில் என்னுடைய ஸ்பெஷலைசேஷன், நான் மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்ட அந்த ஸ்பெஷலைசேஷன் ட்ரெயினப் பண்ணது எதுலன்னா அத்லெட்டிக்ஸ் மற்றும் ஃபுட்பால். இதில் மட்டும் கிட்டத்தட்ட 40 மாணவர்களை அகில இந்திய பள்ளிகளுக்கு இடையிலான போட்டிகளில் பங்கேற்க செய்திருக்கிறேன். மாநில அளவிலான போட்டிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 380க்கும் மேற்பட்ட மாணவர்களை என்னுடைய பணி காலத்தில் நான் பங்கேற்க செய்தேன். அகில இந்திய பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிகளையும் நான் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து மிகச்சிறப்பாக அந்த போட்டிகள் நிறைவடைய செய்து நடைபெற உதவி செய்திருக்கிறேன். அதை ஒருங்கிணைப்பாளராக இயங்கியிருக்கிறேன். ஆர்கனைசிங் கம் கோஆர்டினேட்டராக இருந்திருக்கிறேன். இதெல்லாம் அப்பொழுது டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், மாவட்ட உடற்கல்வித்துறை ஆய்வாளராக விளங்கிய திரு பத்மநாபன் அவர்களோடு இணைந்து மிகச்சிறப்பான இத்தகைய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 3 முறை வாலிபால், அகில இந்திய பள்ளிகளுக்கு இடையேயான வாலிபால் போட்டிகள், அண்டர் 19, விமென்னு, அது 14, இது போன்ற பெண்களுக்கான அண்டர் 19 போட்டிகள், இத்தகைய எஸ்ஜிஎஃப்இ போட்டிகளை நான் மிக சிறப்பாக நடந்தர ஒத்துழைத்திருக்கிறேன், ஒருங்கிணைத்திருக்கிறேன். அதே போல் மாநில அளவிலான போட்டிகள் 3 முறை நமது மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்டிஎஸ், பிடிஜி, ஆர்டிஜி போன்ற போட்டிகளை எல்லாமே நடத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன். இது இல்லாமல் எஸ்டிஐடி நடத்தக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளான மாவட்ட அளவிலான போட்டிகளையும் நான் ஒருங்கிணைப்பாளராக பல முறை இருந்து அந்த பிள்ளைகளுக்கும் மிக சிறப்பாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இடத்தையும் கொடுத்து என்னுடைய நிர்வாகத்திடம் கேட்டு வாங்கி கொடுத்து, அப்புறம் பல்வேறு ஸ்பான்சர் அமைப்புகள், லைன்ஸ் கிளப், இந்த இது போன்ற கிளப்ஸு இவங்களெல்லாம் இணைத்து அந்த பிள்ளைகளுக்கு உதவும் வகையில் நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். தனியார் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய மிக பெரும் போட்டிகள், இந்த குறிப்பாக மாரத்தான் போட்டிகள், மாநில அளவிலான மாரத்தான் போட்டிகள் ஒரு 3 முறை மிகச்சிறப்பாக விழுப்புரத்தில் நடைபெற்றது. அதற்கு நான் ஆர்கனைசிங் கம் கோஆர்டினேட்டராக இருந்து, ஒருங்கிணைப்பாளராக இருந்து நடத்தி கொடுத்துருக்கிறேன். அதிலெல்லாம் மாஸ் பார்ட்டிசிபேஷன், 5000 பேர் 10,000 பேர் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டிகள்லாம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் இல்லை, பிற போட்டிகள் இருக்குல்ல, குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள், இவற்றெல்லாம் நடத்துவதற்கு நான் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதனுடைய அனௌன்சராகவும் இருந்திருக்கிறேன். அறிவியல் மாநில அளவிலான பெரிய பெரிய அறிவியல் மாநாடுகள், அறிவியல் போட்டிகள், அது இல்லாமல் அந்த கலை இலக்கிய நாடக போட்டிகள் இவையெல்லாம் நடத்துவாங்க மாநில அளவில். இது போன்ற எண்ணற்ற பிற போட்டிகளையும், அதாவது உடற்கல்வித்துறை சாராத பிற போட்டிகளையும், அறிவியல் மற்றும் இதர ஃபங்க்ஷன்ஸ், அதாவது விழாக்கள், அரசுக்கான அனைத்து விழாக்களையும், ஆசிரியர் தின விழாக்கள், இவை எல்லாவற்றையும், அதாவது எதெல்லாம் பெரிய அளவில் நம்முடைய மாவட்ட பள்ளி கல்வித்துறைக்கு அரசு ஒப்படைக்கிறதோ அதை நான் பொறுப்பில் ஏற்று அவர்களுக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு உதவி புரிந்திருக்கிறேன். என்னை பற்றி சொல்லணும்னா, என்னுடைய தாய் தந்தையர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவங்க என்னுடைய தாயார் ஒரு தனியார் பள்ளி, அதாவது நிறுவனத்தினுடைய பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்தார்கள். என்னுடைய தந்தையார் அரசனுடைய கிடங்கு மேலாளராக இருந்தவர். என்னுடைய பள்ளி காலங்கள் எல்லாமே நெல்லிகுப்பத்தில் இருந்த டேனிஷ் மிஷன் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன். நான் அதில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் என்பது
மிகப்பெரிய ஓப்பனிங்கை தரக்கூடியது என்பதை என் பள்ளி எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங்கை என் வாழ்க்கையில் கொடுத்தது என்பதை நான் என்னுடைய பள்ளிக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும்னு இப்போவும் நினைக்கிறேன். ஏன்னா பிரம்மாண்டமான ஓப்பனிங் அது எல்லாவற்றிலும் என்னை இழுத்துன்னு போயிட்டு அது நிறுத்திச்சு. அது எனக்கு என்னென்னலாம் டேலண்ட் இருக்குதோ, என்னென்னலாம் ஆர்வம் இருக்கிறதோ, இதெல்லாம் ஓப்பனிங்காக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்னை இழுத்துன்னு போயிட்டு அந்த ஓப்பனிங்கே எனக்கு வழங்குச்சு. அதுதான் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு மாணவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பாக. இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் போல அல்ல. வகுப்பறை என்பது அது மூடப்பட்ட கல்விக்கு மட்டுமே மூடப்பட்ட அறையாக இல்லாமல் இந்த சன்னல்களை திறந்து வைத்து வெளி உலகத்தையும் காண செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த வெளி உலகத்துடனும் ஒரு பாலத்தை லிங்கை ஏற்படுத்தி கொடுக்குற வேலையை பள்ளிக்கூடங்கள் செய்யணும், பள்ளிக்கூட நிர்வாகங்கள் செய்யணும். அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் செய்ய தவறுகின்றன என்பதை நான் கொஞ்சம் பதிவு பண்ணவே விரும்புகிறேன். ஆனால் எனக்கு அப்படி ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. அதன் காரணமாக 8ஆவதில் என்னை ஆசிரியர்கள் கண்டறிகிறாங்க. நான் இலக்கியத்தில் ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறேன். குறிப்பாக ஆங்கிலம், ஹிஸ்ட்ரி இது போன்ற சப்ஜெக்டில் ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறேன். விளையாட்டில் ஆர்வம் உள்ளவங்க என்னை கண்டறிகிறார்கள். இது என்னென்னா ஒரு சில சமயங்களில் அவங்க பார்த்தாலும் கூட எனக்குன்னு உள்ள ஒரு இன்டென்ஷன் வரணும் இல்லை, அதில் ஒரு ஆர்வம் வரணும் இல்லை. அந்த ஆர்வம் எப்படி சொன்னால் என்னுடைய சக வீட்டுக்கும் பக்கத்தில் இருந்த ஒரு மாணவனால் தான் வந்துச்சு. அவன் ஒரே ஒரு லாங் ஜம்பில் வெற்றி பெற்றுட்டு அந்த சர்டிஃபிகேட்டு அந்த தெருப்பூராக போய் காட்டிட்டு பெருமையாக பயங்கரமாக பேசினுக்கிறான். அந்த பள்ளிக்கூடத்துலேயும் அவனுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் அட்ராக்ஷன் கிடைக்குது. இது நான் பக்கத்தில் இருக்கிறேன். நமக்கு நானும் அவனும் ஒன்றா போனால் அவனுக்கு கிடைக்கிற முக்கியத்துவத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக ஒரு மனிதன் மாறுவதற்குரிய வாய்ப்பை வழங்குது அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணும்பொழுது ஏன் நம்ம ஈடுபடக்கூடாது? அவனுக்கே தெரியாது அந்த 8th நான் ஆரம்பித்த ஒர்க் அவுட்டு அவன் 8th அவன் வாங்கிட்டான். நான் 8th வரும்போது சப் ஜூனியர் சாம்பியன், அதான் ஓப்பனிங்காக எனக்கு எல்லாத்துலேயும் அடித்தேன். நான் அப்படி ஒரு வெறித்தனமான ப்ராக்டிஸ் பண்ணி அப்போ அது ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் சாம்பியன் சப் ஜூனியரில் நான் அதில் தான் இன்ட்ரோ ஆகிறேன் ஸ்போர்ட்ஸுக்கு. அதுலேயே சாம்பியன்ஷிப். என்னுடைய ஃபேவரட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே 100, 200, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இது முக்கியமாக இருக்கும். அதுக்கு அடிஷ்னலாக ட்ரிபிள் ஜம்ப், இந்த தத்தி தாவி தாண்டுதல்னு சொல்கிறோம்ல, இது இருக்கேன். இதில் வரேன். தொடர்ந்து நான் +2 முடிக்கிற வரைக்கும் நான் தான் சாம்பியன், பள்ளியில் நான் தான் சாம்பியன். இது மட்டும் அல்லாமல் நான் சொன்னேன்ல, ஒரு பள்ளிக்கூடம் என்பது எல்லா வகையிலுமான வாய்ப்புகளையும் உருவாக்கி தரணும், அதில் பங்கேற்கும் வகையில் ஒரு வாய்ப்பு வழங்கணும்னு சொன்னேன்ல. அப்படி ஒரு வாய்ப்பை என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் வழங்க. அது என்னன்னு சொன்னேன், அவங்க இலக்கிய மன்ற நிகழ்ச்சிகளையும் நடத்துனாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இலக்கிய மன்றங்கள். அது எப்படி இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல் அனைத்து பள்ளிகள்லையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது என்னன்னு சொன்னால், வாரத்தினுடைய எண்டில், அதாவது வெள்ளிக்கிழமை கடைசி பீரியட் ஒவ்வொரு மாணவனுக்கும் தேவையான இலக்கிய மன்றங்கள், அதாவது கூடங்கள் இருக்கும். அது என்னென்னா, இப்போ தனி நடிப்பு இதில் யாருக்கு விருப்பம் இருக்குதோ, இசை பாடல் இதில் யாருக்கு விருப்பம் இருக்குதோ, இப்படி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் இருக்கும். கட்டுரை, பேசுறது இந்த டிபார்ட்மெண்ட்டை பிரித்து அதுக்கு ஒரு 2 டீச்சர்ஸுங்களை போட்டிருப்பாங்க. அவங்க இன்ஸ்ட்ருமெண்டல் ப்ராக்டிஸ், அவங்க மாணவர்களை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க, யாருக்கு எதில் ஆர்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு கொடுப்பாங்க. அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கடைசி பீரியடில் அந்த மாணவர்கள் அந்தந்த வகுப்பில் அது ஒரு தனித்தனி ரூமில் நடக்கும், அதுக்கான பயிற்சி நடக்கும். இப்போ நடிக்கிறதுனா அவர் சிறந்த எங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள்லாம் நல்ல நடிகர்களும் இருந்தாங்க. அப்போல்லாம் ட்ராமா நிறைய நடந்துச்சு. அந்த ட்ராமா பார்ட்டிசிபென்ஷன் அவங்க கொடுத்தாங்க. அவங்க தலைமையில் நாங்கள் போய் உட்காருவோம், அவங்க நடிப்பு சொல்லி தருவாங்க. ஒரு இன்ஸ்டியூஷனாகவும் வளர்த்தாங்க. இலக்கிய இத்தகைய போட்டிகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாகவும் அந்த பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அதை நான் என் பள்ளியிலேயே நடைமுறைப்படுத்துவதற்கு மிகப்பெரிய முயற்சிகள் மேற்கொண்டேன். ஆனால் படிப்பு தான் முக்கியன்றதுனால சில நடைமுறைப்படுத்த முடியல. ஆனால் மாறாக மாணவர்கள் வெளியில் சென்று இலக்கிய போட்டிகளில் பங்கேற்றாங்க, தானாக பயிற்சி எடுத்து இப்படி போயிட்டாங்க. ஆனால் அது பள்ளிக்கூடமே செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்குன்றது என்னுடைய கருத்தாகும். இப்படி என்னை அதுலேயே வளர்த்து எடுத்ததுனால நான் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கட்டுரை, பேச்சு போட்டி, ஓவியம், இப்படி எல்லாத்துலேயுமே தனி நடிப்புலாம் ஸ்கூல் ட்ராமாலாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடம் நான் தான் ஹீரோ. எல்லா ட்ராமாலையும் இருப்பேன்.
ஸ்கூல் மட்டும் இல்லாமல் வெளியார் நடத்தக்கூடிய கிளப் மன்றங்கள் ட்ராமாவிலையும் நடிகளோடு சேர்ந்து நடிக்கிறது, இதெல்லாம் பிரம்மாண்டமான ஓப்பனிங் எனக்கு கொடுத்து என்னை இழுத்துட்டு போச்சு எனக்கு. அப்போ இந்த உலகத்தை பெரிய அளவில் எவ்வளோ வாய்ப்புகள் இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கிறது என்பதை காட்டின ஒரு நிறுவனமாக என் பள்ளி இருந்துச்சு என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸ்கூல்ஸ் கொடுத்த இந்த ஓப்பனிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு வைடு அட்ராக்ஷன் கொடுக்கும் பொழுது நம்ம படிப்பை விட்டுறக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மாணவர்களுக்கு இந்த மாதிரி அட்ராக்ஷனும் ஒரு லைம் லைட்டில் வரக்கூடிய அந்த புகழ் என்ற வெளிச்சமும் நம்ம மேலே படும் பொழுது நாம் என்ன செய்யணுன்றதை நம்ம மறந்துடுவோம். நம்மளுடைய விஷயம் என்னென்னா, இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் விஷயங்கள் தான். இந்த இத்தகைய கலை இலக்கிய உணர்வு, கவிதை எழுதுறது, பள்ளிக்கூட காலங்கள்லேயே நான் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். அது ரொம்ப ஒரு ஆர்வத்தை எனக்கு எடுத்துச்சு பேரலாக. ஆனால் இந்த பள்ளிக்கூட காலங்களில் நான் ரொம்ப கற்றுக்கின ஒரு ரொம்ப விரும்பின ஒரு ஸ்போர்ட் எதுன்னு சொன்னால் ஃபுட்பால் தான். அப்போ இருந்து என்னுடைய ஃபுட்பால் மீதான ஒரு ஈர்ப்பு, ஒரு காதல்னு சொல்லலாம், அது பள்ளிக்கூட காலங்களில் அது மிக அதிகமாக இருந்துச்சு. அப்போவே ஸ்கூல், அதாவது ஒரு கால்பந்து கழகம் ஒன்று அந்த ஏரியாவில் நாங்கள் தோற்றுவிச்சு அதனுடைய துணை செயலாளராக இருந்திருக்கிறேன். இப்போ அதன் மூலம் பல்வேறு போட்டிகளை வந்து மாவட்ட அளவில் நடத்தியிருக்கிறோம். சரி, இப்படி அந்த ட்ராவல் போச்சு. இந்த ஸ்போர்ட்ஸ், இலக்கியம், படிப்பை கண்டிப்பாக விடவே கூடாதுன்ட்டு. ஆனால் என்ன நான் பண்ண தப்புன்னு சொன்னால், கடைசி 2 மாதம் 3 மாதத்துல தான் உட்காந்து படிக்க ஆரம்பிப்பேன். மற்றபடி இப்படி பரவலாக இருந்துட்டு அந்த மாதிரி படிக்க ஆரம்பித்ததுனால ஓரளவுக்கு அபவ் 60, 50, 60 இந்த ரேஞ்சில் தான் என்னால் மதிப்பெண்கள் பெற முடிஞ்சிச்சு. +2 முடித்த உடனே காலேஜேஷன் நம்மளுடைய அறிஞர் அண்ணா கலை அறிவியல் கலைக்கல்லூரிக்கு நான் விழுப்புரம் வந்து சேர்றேன். அதில் எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எனக்கு இடம் கொடுத்தாங்க. என்ன சப்ஜெக்ட் கேட்டாங்க, கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் என்னை சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ வந்து உடற்கல்வித்துறை இயக்குனராக சேது மாதவன் நினைக்கிறேன், அவர் உடற்கல்வித்துறை இயக்குனராக இருந்தாங்க. அந்த செலெக்ஷனில் வந்து என்னை எடுத்துகிட்டு நீங்கள் வாப்பான்னாங்க. என்சிசி போனதுக்காக நான் போய் நிற்கும் பொழுது அந்த என்சிசி ஆஃபீஸர், நீ வேணாம்பா, ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் உனக்கு நல்லா இருக்குது, நீ காலேஜேஷன் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். என்ன, நான் டெய்லி அங்கேருந்து கடலூர், நெல்லிக்குப்பம் பகுதியிலேருந்து வந்து போகிறதுனால எனக்கு வந்து அதிகபட்சமான கான்சன்ட்ரேஷன் ஸ்போர்ட்ஸ்லேயும் கொடுக்க முடியல, படிப்புலேயும் கொடுக்க முடியல. இது ஒரு இக்கட்டான நிலை இருந்துச்சு. காலேஜேஷனுக்கு அப்புறம் நான் இங்கே விழுப்புரமே வந்து நான் செட்டில் ஆகிட்டேன். கல்லூரியிலையும் நான் தான் அத்லட்டிக் சாம்பியன். தொடர்ந்து 3 ஆண்டுகள் இந்த கல்லூரியினுடைய அத்லட்டிக் சாம்பியனாக இருந்தேன் நான். அதே மாதிரி கல்லூரி சார்பாக பங்கேற்ற பல போட்டிகளில் ஒரு சிறப்பிடம் பெற்றிருக்கிறேன். 2வது மற்றும் 3வது இடம் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் செங்கல்பட்டு டிவிஷன் லெவலில் மிகச்சிறந்த அளவில், குறிப்பாக ஹடல்ஸு, 100, லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப்லலாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறேன். கல்லூரியில் ஒரு அற்புதமான ஒரு ரெக்கார்ட் ஹை ஜம்ப் 6.3 கல்லூரி அந்த காலங்களில் நான் பெல்லி ரோலில் செய்து ஒரு அற்புதமான புகைப்படம் அப்பொழுதைய பிராயராசிரியர் திரு டாக்டர் ராஜன் அவர்கள் எடுத்தார். அவர் ரொம்ப ரசித்த ஒரு புகைப்படம், எனக்கே தெரியாது, அவர் அழகாக எடுத்திருந்தார், அந்த பெல்லி ரோலில் எடுத்திருந்தார். இப்படி கல்லூரியில் காலங்கள்லேயும் நான் நிறையா சாதித்தப்போ ஃபிசிக்கல் டைரக்டர் கூப்பிட்டு, நீ வந்து அந்த கல்லூரியுடைய கடைசி ஆண்டு பயிலும்பொழுது ஸ்போர்ட்ஸ் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருந்தேன். நான் காம்படிஷனாக போகல செக்ரட்டரிக்கு, பட்டு என் அண்ணா போஸ்டாகவே என்னுடைய அச்சீவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி போஸ்டிங் கொடுத்தாங்க. அதில் பணியாற்றினேன். அந்த சமயத்தில் தான் வந்து ஒலிம்பிக் சாம்பியன் பாஸ்கரன் அவர்களை எங்கள் கல்லூரி சார்பாக கூப்பிட்டு, அப்போ 1980 ஹாக்கி ஒலிம்பிக்கினுடைய இந்தியா ஒலிம்பிக் சாம்பியன் மாஸ்கோவில் நடைபெற்ற ஒலிம்பிக், அவர் தான் கேப்டனாக இருந்தார் அந்த டீமுக்கு. அப்போ அவரை கூப்பிட்டு அவர் எனக்கு அந்த சாம்பியன்ஷிப் சர்டிஃபிகேட்டை வழங்கினார். இப்படி ஒரு அருமையான காலங்கள். அந்த ட்ராவலும், இந்த ஸ்போர்ட்ஸும் எஜுகேஷனும் அப்போவும் என் கூட ட்ராவல் ஆச்சு. அப்போவும் அது இல்லாமல் கல்லூரி மேக்சினில் கவிதைகள் எழுதுறது, இது தொடர்ந்து வந்துச்சு. இலக்கியமும் இந்த ஸ்போர்ட்ஸும் படிப்பில் கொஞ்சம் பின்தங்கினாலும் மீண்டும் முயற்சி எடுத்து நல்லா படிக்கணுன்ற அந்த ஆர்வம், அதை விடக்கூடாதுன்றது அந்த உணர்வு எனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே கேரி பண்ணேன். அவர் சொன்னார், சேது மாதவன் சார் தான் வந்து, நீ இதுக்கு போய் படிப்பா, OMCஓவோ மற்ற ஏதாவது யூனிவர்சிட்டியோ போய் ஃபிசிக்கல் எஜுகேஷன் படி. எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஃபிசிக்கல் டைரக்டராக வரலாம் அப்படின்றது. அப்போ நான் OMCலையும் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போட்டிருந்தேன், அங்கேயும் கூப்பிட்டுருந்தாங்க. பட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கடலூருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நான் அது அங்கே போய் சேர்ந்தேன்.
ஆனால் ஒரு பெரிய கிஃப்ட் மீண்டும் எனக்கு அங்கே ஒரு அற்புதமான ஒரு தலைவர் கிடைச்சார். அது எங்கள் துறையினுடைய தலைவராக இருந்தவர் கிடைச்சார். அவர் பேர் டாக்டர் ராப்சன். என்னை அதிகமாக ஈர்த்த ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் சொல்லலாம். அற்புதமான மனிதர் அவர். அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கின விஷயங்கள், அந்த அட்ராக்ஷன் ஸ்டைலு, அந்த இங்கிலீஷ், இதெல்லாம் எப்படி என் பள்ளி காலத்தில் என்னுடைய இங்கிலீஷ் டியூட்டர், அவர் ஃபாரின் ரிட்டன் அவர். எங்களுடைய பள்ளியில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், நிறைய டீச்சர்ஸுங்க ஃபாரின் போயிட்டு வருவாங்க. இப்போ அவங்க கொடுக்குற அந்த செய்திகள் ஓப்பனிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல விஷயங்கள் நிறையா கற்றுக்கிட்டு முடிஞ்சிச்சு. அதில் தான் எனக்கு ஆங்கிலத்துலேயும் ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. அப்படி அவர் டாக்டர் ராப்சன் அமெரிக்காவில் ஓரிகான் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தவர், படித்தவர். அவர் எங்களுக்கு ப்ரொஃபஸராக இருந்தார். வெரி ஸ்ட்ரிக்ட், ரொம்ப டிசிப்ளினான ஒரு டீன். அவர் ஸ்ட்ரிக்டான டீனும் கூட. அவரு கீழே எல்லா நிகழ்வுகளையும் என்னை போட்டுட்டார். எனக்கு இந்த கோஆர்டினேஷன் அந்த எபிலிட்டி இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அவருக்கு கீழே என்னை எல்லா ஃபங்க்ஷன்லேயும் ஆல் இண்டியா லெவலில் அப்போது டென்னிஸ் டோர்னமெண்ட் நடத்தினோம், கபடி டோர்னமெண்ட் சவுத் ஜோன் நடத்தியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி லெவலில் சவுத் ஜோன் யூனிவர்சிட்டி ஃபெஸ்டிவல்ஸ் நடத்தியிருக்கோம். அதிலெல்லாம் சேர்மன் ஆஃப் பப்ளிசிட்டி கமிட்டியாக என்னை போட்டிருந்தார். அப்புறம் கிராண்ட் எல்லாம் மிகப்பெரிய ஈவெண்ட்ஸ், அதெல்லாம் அவ்வளோ பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்கும்பொழுதே யூனிவர்சிட்டியில் பிபிஎட் எம்பிஎட் படிக்கும்பொழுதே நான் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஓப்பனிங்கை கொடுத்த விஷயம். என்னுடைய பல்கலைக்கழகத்தினுடைய ஃபுட்பால் டீம்னுடைய ஃபேக்கல்ட்டி ஆஃப் எஜுகேஷன் டீம்னுடைய கேப்டனாக இருந்திருக்கிறேன். இன்டர் யூனிவர்சிட்டி ஃபுட்பாலில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சார்பாக திருச்சூரில் ஒரு தடவையும், ட்ராண்டரத்தில் ஒரு தடவையும், டாக்டர் சந்திரசேகர் நகர் ஸ்டேடியம் அங்கெல்லாம் போயிட்டு ஃபுட்பால் ஆடியிருக்கேன். யூனிவர்சிட்டி செலெக்ஷன் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஓப்பனிங், அதெல்லாம் அற்புதமான ஒரு வாழ்க்கையில். அதாவது நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தருணங்கள் நம்ம இருக்குல்ல, நம்மளுடைய வாழ்க்கை அப்படி சும்மா போய் அப்படியே தூங்கினே போய் சாவற மாதிரி இல்லாமல் எல்லா இடத்துலையும் நம்மளுடைய டச், நம்மளுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் இருந்திருக்குது என்பதை பதிவு பண்ணக்கூடிய விஷயங்களை அந்தந்த நிறுவனங்களும் எனக்கு அழகாக கொடுத்துச்சு. அதுக்கு ஐ எம் கிரேட்ஃபுல் டு தி சார்ட் ஆஃப் ஒரு எக்ஸலண்ட் அருமையான யூனிவர்சிட்டிக்கு, பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் நான் அறிமுகமாகும் பொழுது, அதாவது என்னை நான் குறிப்பாக அந்த ஆசிரியர்களை பற்றி சொல்லணும். என்னுடைய பள்ளி காலங்களில் திரு தியோடர் எனக்குடைய உடற்கல்வி ஆசிரியராக இருந்தார். ஹையர் செகண்டரி லெவலில் திரு ஜான் செல்வராஜன் ஒருத்தர் இருந்தார். பட் அவரை விட தியோடர் என்பவர் உடற்கல்வித்துறையில் மிகப்பெரிய பங்களிப்பை, அதாவது என்ன உருவாக்குனதில் அவருக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. அதாவது ஒரு அத்லட்டாக, நல்ல அத்லட்டாக. ஏன்னா நான் கிரவுண்டுக்கு போனால் அவர் பின்னாடியே அப்போல்லாம் டிவிஎஸ் 50 அறிமுகம் அதை எடுத்துக்கிட்டு வந்துடுவார். என் கூட இருப்பார். எனக்குள்ளே நல்ல ஸ்பீடு இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சதே அவர் தான். ஜான் செல்வராஜன் என்னென்னா, அவர் ஒரு பிரமிப்பானவர். ஆனால் அவர் இவ்வளோ பெரிய ஆர்வத்தை அவர் காட்டலைன்னா கூட அவருடைய பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஒரு ஃபிசிக்கல் டைரக்டராக இருந்து சயின்ஸில் அவர் மிக அதிகபட்ச ஆர்வத்தை அவர் காட்டினார். அவர் ரேடியோ மெக்கானிக்கு, நிறையா வயர்லெஸ் மெட்டீரியல் செய்வார். இதெல்லாம் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. நல்ல ஆங்கில புலமை உள்ளவர். இதெல்லாமே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. இப்படி தான் அவங்க என்னை ஈர்த்தாங்க. நான் இந்த கல்லூரிக்கு உடற்கல்வித்துறை பயிலக்கூடிய அந்த காலங்களில் யூனிவர்சிட்டியில் குறிப்பாக என்னை டாக்டர் ராப்சன் மட்டும் இல்லை, என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் பிரின்ஸ் ஜெயக்குமார், டாக்டர் பிரின்ஸ் ஜெயக்குமார் அவர் அத்லட்டிக்கினுடைய டியூட்டராக இருந்தார், கோச்சாக இருந்தார். அவர் ஒரு எக்ஸலண்ட்டான சிந்தனை உள்ளவர். நல்ல ஓப்பனிங்கான இதெல்லாம் இந்த டாக்டர் பெரியய்யா, டாக்டர் மங்கையர்கரசி, டாக்டர் சாம்ராஜ், இது போன்ற அற்புதமான செட்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ், அது ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்க. இவங்களுடைய டாக்டர் ராப்சனுடைய தலைமை கீழே அவ்வளோ அற்புதமான ஓப்பனிங் அதுலேயும் நிறைய கிடச்சிது. இன்ஃபர்மேஷன் ஒரு மாணவனுக்கு ரொம்ப எது முக்கியமானதுன்னு சொன்னால், இந்த டீச்சருங்களை பொறுத்த வரைக்கும், இல்லை ப்ரொஃபஸர்ஸுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், they must give their inner riches to the student lavishly. அதாவது தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை அள்ளி வீசணும், வழங்கணும். சரக்கு இருந்தால் தானே வழங்க முடியும், வீச முடியும். நிறைய டீச்சர்கிட்ட வழங்க முடியாது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 10 சாக்லேட் இருக்குன்னா 10 சாக்லேட்டு கொடுக்கலாம், 100 சாக்லேட்னா 10 முறை எடுத்து கொடுக்கலாம், 1000 சாக்லேட் இருக்குதுன்னா எடுத்து கொடுத்து வீசிட்டு இருக்கலாம். இல்லை ஏகப்பட்ட டின்னாக இருக்குதுன்னா வீசி அடிக்கலாம். இப்படி தான் திறமைகள் இருக்கணும்.
ஒரு ஆசிரியருக்கு. இப்படிப்பட்ட திறமைகள் கொண்ட பேராசிரியர்கள் சிலர் அணுக்கு திறமைகள் கொண்டவர்கள் இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் வந்து நம்ம சிலதெல்லாம் பிடுங்கிக்கணும். அவங்களுடைய திறமைகள்லாம் பிடுங்கி எடுத்து நாம் வளரணுன்ற ஆசையில் நம்மளுடைய ஆளுமையை கட்டமைச்சுக்கிட்டோம். இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இவர்கள்லாம். இப்போ ப்ரொஃபஸர் பிரின்ஸ் ஜெயக்குமார்லாம் 70 வயசு ஆச்சு. இன்றைக்கு வரைக்கும் வந்து இப்போ இந்த காளைகளை போட்டி நடக்கிறோம்ல, நம்ம இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள், இந்த போட்டிகளை அரசு டைரெக்டாக நம்மளுடைய ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன்லையோ அல்லது வந்து பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஸ்போர்ட்ஸ்லேயே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசி அதற்கான முன்முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். இது ஏன் விளையாட்டில் சேர்க்கக்கூடாது, இதில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது, இதுக்கு நடத்தலாமே, அட்லீஸ்ட் ஸ்டேட் லெவல்லையாச்சும் அந்த ஒரு போட்டியை நடத்தலாமே, இல்லை டிவிஷன் லெவலில் நடத்தலாமே அப்படின்னு அதுக்கான ரெக்வஸ்ட் வச்சுருக்கார். இதை மினிஸ்டர்ஸ்லாம் கவனிக்க சொல்லி அதை இப்போ எல்லா அமைப்புகளுக்கும், அந்த ஜல்லிக்கட்டு அமைப்புகளுக்கு இந்த மெசேஜை நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம். ஒரு 70-80 அமைப்புகளுக்கு கொண்டு போயிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் நாளாக இப்படி ஊக்குவிக்கும் போதும் அந்த பாரம்பரிய விளையாட்டையும் நம்ம மேற்கொள்ள முடியலை. அதனால் இவங்க யாருமே இன்றைக்கு வரைக்கும் ரெஸ்ட்டாக இல்லை, அதாவது வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை, தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்படி என்ன போன்றவர்களை கண்டுபிடிச்சி அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலான்றதுக்கான வழிகளை தேடக்கூடிய பேராசிரியர்களாக இருக்கிறாங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்டவர்களை என்னை ட்ரெயின் அப் பண்ணாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கொடுத்துச்சு எனக்கு. அந்த வகையில் தான் நான் அப்போது எனக்குள்ள இப்போ டாக்டர் ராப்சன்லாம் சாதாரண செருப்பு போட்டுன்னு போனால் எனக்கு ஃபைன் பண்ணிடுவார். கிளாஸ் நடக்கும்போது ஷூஸு டையோட இன் பண்ணிக்கிட்டு பக்காவாக வரணுன்னுவார். ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்னால் அப்படி இருக்கணுன்னுவார். பட் அப்போ அந்த கற்பனையே வேறு மாதிரி இருந்துச்சு. நம்மலாம் வந்து ஒரு பெரிய மாணவருடைய வந்து ஒரு திறமையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஆசிரியர்களாக நம்ம உள்ளே போக போகிறோம், இந்த சமூகத்துக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்படி தான் அவர் வச்சுருந்தார். இப்போ நிறைய தடவை என்ன ஃபைன் பண்ணியிருக்கிறார் செருப்பு போட்டுன்னு வந்ததுக்கு. அவருக்கு வந்து ஷூஸோடு தான் வரணும், டையோடு இருக்கணும், இங்கிலீஷ் பேசணும், இதெல்லாம் ரொம்ப விருப்பப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில், எங்கள் கல்வி நிறுவனங்கள்லேருந்து வெளியில் வந்து நான் இங்கே ஸ்கூலுக்கு வரேன். இந்த ஸ்கூலில் என்னை அறிமுகப்படுத்தின ஒரு அற்புதமான அவர் ஒரு தலைமை ஆசிரியர். அவர் சொல்கிறாரு, ஒரு எல்லா வகையிலும் ரெடிக்கலான ஒரு மனிதர், நல்லா சிவப்பேன். சர்டிஃபிகேட் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. எல்லாம் 100கணக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டோன்னே என்ன உடனடி அப்பாயின்மெண்ட் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாள் ஆல் இண்டியா ரேடியோ பாண்டிச்சேரியில் வந்து பார்ட் டைம் ப்ரோக்ராம் அனௌன்ஸராக ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படி போயிட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் இதில் நிரந்தரமான ஒரு இடம் வரவே நான் இங்கேயே என்னுடைய வாழ்க்கையை தொடங்குறேன். என்னுடைய கனவுகளை நம்ம தொடங்கணும். ஆனால் முதல்ல அப்படி ஓப்பனிங் பண்ண முடியாது. நம்ம எப்படி டாக்டர் ராப்சன் மாதிரி நம்ம வரணும்னு நினச்சி பள்ளிக்கூடத்துக்கு வந்தோமா அங்கே இருக்காது. அங்கே முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே டைம் ஆகிடுச்சு, பெல் அடிங்கன்னு. பெல் அடிக்கிறதுக்கு இப்படி தான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. இங்கே ரொம்ப சாதாரணமாக அந்த டீச்சர்ஸுங்க, சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் என்னமோ அவங்க வந்து அறிவினுடைய உச்சி கொழுந்து இதில் நிற்கிற மாதிரியும், இப்போ நம்மை போன்ற உடற்கல்வித்துறை ஆசிரியர்களுக்கெல்லாம் அறிவுலாம் ரொம்ப மட்டன்ற மாதிரியும் அவங்க நினச்சிக்கிட்டாங்க. பட் என்னுடைய ரீச், என்னுடைய பொட்டன்ஷியாலிட்டி அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் அவங்க அப்படி நடத்தினாங்க. பெல் அடிக்க சொல்கிறது. எனக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரை ரவுண்டு போட்டு 200 மீட்டர்ஸு, அதாவது அது இடமே கிடையாது. ஒரு 200 மீட்டர்ஸ் ட்ராக்குன்னா எவ்வளோ அதனுடைய இந்த ஓவல் ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப்பு இல்லாமல் அவர் ரவுண்டு போட்டு நடத்தியிருக்கிறாரு. இது எப்படா நடத்த முடியும் அப்படின்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் நான் நடத்தும் போது அதை கிண்டல் பண்ண ஆசிரியர்களும் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமையில் தான் நான் உடற்கல்வித்துறை ஆசிரியராக உள்ள நுழைகிறேன். பட் என்னுடைய பேச்சும் செயற்பாடுகளும் என்னுடைய பயிற்சி அளிக்கக்கூடிய முறைகளையும் பார்த்த பிற்பாடு அவங்க தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டார்கள். என்னுடைய ஃபஸ்ட்டு என்ட்ரியே கிரவுண்டே இல்லாமல் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் வின்னர் நான். அதுக்குரிய வகையில் 50க்கு 40 மீட்டர் அளவில் தான் கொண்டு இருந்த சின்ன இடத்துல என்னுடைய டீமை பயிற்சி செய்து அதை முதல் வெற்றியே டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் டீமினுடைய வின்னராக கொண்டு வந்தேன். இன்றைக்கும் பிரின்ஸிபால்லேருந்து அந்த செக்ரட்டரி வரைக்கும் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கூட அந்த ரிஃப்ட்டும் அப்படியே இணைந்து ஆரம்பிச்சிது. ஏன் பந்து தேயுதுன்னு சொல்லுவாங்க, ஏன் பந்து கிழியுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கூட ஃபைட்டு தான் வரும். அப்படி இப்போ அவங்க கூட என்ன பேசுனா, அப்போ பந்து தேயக்கூடாதுன்னா நீங்கள் இரும்பு குண்டில் போடுங்கன்னு. இப்படி தான் அந்த ரிஃப்ட்டு முதலோட அந்த தொடங்கிச்சு. ஆனால் அவர்களை கன்வின்ஸ் பண்ணேன், ஸ்போர்ட்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் கேரியர்,
ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய லைஃப்பில் முக்கியமானது அவனுக்கான நேரம், அந்த நேரத்தை ஒதுக்குங்க, அவங்க கொடுங்க, அவனை ஆக்டிவாக வச்சுருங்க. ஸ்போர்ட்ஸ் இஸ் அண்ட் ஓப்பனர் ஸ்கூல், அதுவே வந்து பள்ளிக்கூடம் தான். நீங்கள் கிரவுண்ட் என்பதே ஒரு ப்ளே கிரவுண்ட் இஸ் ஓப்பனர் ஸ்கூல் என்று அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன் நான். அதுவும் எவ்வளோ விஷயங்களை கொடுக்குறது. உங்களுக்கு மாண்டிசரி மெத்தட் ஆஃப் டீச்சிங்கில் அடிப்படை வந்து ஸ்போர்ட்ஸ் மூலயமா நிறையா வெக்காபுலரி டெவலப் ஆகும். சோஷியல் அவேர்னஸ்ஸு, சோஷியல் அந்த கான்டாக்டு, அதில் தான் நிறையா நீ விளையாடும் பொழுது தான் நிறையா பேர் நிறைய பிள்ளைங்களே குழந்தைங்களே பேச கற்றுக்கும், நிறையா விஷயங்களை கற்றுக்கும். மற்றவங்களை எப்படி மதிக்கிறது, மற்றவங்க கூட எப்படி புரிந்து கொள்வது, எல்லா விஷயங்களும் இந்த விளையாடும் பொழுது தான் கற்றுக்கும். இந்த ஆஸ்பெக்டை அது ஒரு வகையான கல்வி நிறுவனம் மாதிரி தான். அந்த கிரவுண்டுக்கு ரூம்ஸ் கிடையாதே தவிர்த்து ஓப்பனாக இருக்குது, அதுவும் பள்ளிக்கூடம் தான். இதை நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து அவங்களுக்கு புரிய வச்சேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என் மீது அவங்களுக்கு மதிப்பும் நான் சொல்லக்கூடிய கருத்துகளில் அவங்க ஈடுபடும். ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷனோடு செய்வாங்க. ஒரு அனுபவங்கள் எப்படி ஒரு வெளி உலகத்தை மிக எளிதாக அணுக செய்கின்றன என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் பெற்ற அனுபவங்கள் குறிப்பாக என்னுடைய பள்ளி காலங்களில், இப்போ நம்ம இந்த இலக்கிய மன்றங்கள் இவைகள்லாம் நான் நடித்தது கொண்டது, இதெல்லாம் இப்போ இன்றைக்கும் மராட்டிய சிவாஜியினுடைய வசனங்களை சர்வசாதாரணமாக பேசுவேன் நான். அந்த மன்னா என்ன, தாங்கள் முடி சூட்டிக்கொள்ள ஒரு தடை என்ன, மகுடம் தயாராகவில்லையா, இல்லை தாங்கள் தாழ்ந்த ஜாதியம், அரசியலை அறிய மாட்டீர்களாம், ஆகையால் முடி சூட்டிக்கொள்ள முடியாதாம், இப்படி போவோம். அது தாழ்ந்த ஜாதி, அரசியலை அறியாதும் யார், தானும் நாடும் முன்னென கண்டு தன்னையை தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா, மன்னர் குலத்தில் பிறவாதவன், பரமவரை உரிமை இல்லாதவன், மானம் காக்கும் குடியானவன், மகுடம், இதெல்லாம் மனப்பாடம் 5 நிமிஷம் அது போவோம். இன்றைக்கி வரைக்கும் இப்போ ரொம்ப நேரம் ஆகிடுன்றதுனால அது சொல்ல முடியலைனால. பட் இதெல்லாம் வந்து எங்கே நான் ஷிஃப்ட் பண்ணுறேன்னு சொன்னால் என் மாணவருக்கு ஷிஃப்ட் பண்ணேன். திறமையான நாடக நடிகைகளை, ஏன்னா பள்ளியில் பெரும்பாலும் இத்தகைய நாடக குழுக்கள் என்னை கன்சல்ட் பண்ணுவாங்க, எப்படி நடிக்கலாம் கொள்வான்ட்டு. த காட்ஸ் வாக் அவுட், கடவுளின் வெளிநடப்பு அப்படின்றத யூனிவர்சிட்டியில் போனாலும் எல்லாருமே பார்த்து வியந்து எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் தன்னுடைய பேனாக்கடை வந்து எனக்கு பரிசாக கொடுத்தாங்க. ஒரு அற்புதமான அதாவது ஆப்பிரிக்கா காலம், அதாவது அது வெள்ளைக்காரனுடைய பீரியடில் அந்த இனவெறி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை, ஒரு சர்ச்சில் கடவுள் வெளியேறிடுவார், ஒரு கருப்பினத்தினுடைய மாணவனை வந்து தாக்கும்பொழுது கடவுளே அந்த கோயிலை விட்டு வெளியே வந்துடுவார். அதை வந்து மறைமுகமாக அதை ஸ்லிப் ஷாட் முறையில் அதை ட்ராமடைஸ் பண்ணி அதை பெர்ஃபார்ம் பண்ணப்போ அசந்து போனாங்க எல்லாமே. ஸோ இது போன்ற அப்புறம் அந்த கல்ச்சுரல் யூனிவர்சிட்டி ஃபெஸ்டிவல்ஸ், சவுத் ஜோன் ஆல் இண்டியா ஃபெஸ்டிவல்ஸில் வைஸ் சான்சலர் கூட, அதாவது இன்றைக்கும் நான் மாணவர்களுக்கு அதை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறேன். ஹவு டு பி எப்படி சொல்லலாம், ஒரு தனித்திறன் மிக்கவளாக, தனித்தன்மை மிக்கவனாக இருக்கணும். நீ இண்டிவிஜுவாலிட்டி என்பது ரொம்ப முக்கியம். 10ஓட 11ன்னா நம்ம வாழ்ந்துட்டு போகிறது முக்கியம் இல்லை, இண்டிவிஜுவாலிட்டி முக்கியம். அதுக்கு இந்த உதாரணத்தை நான் பசங்களுக்கு தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன். அற்புதமான ஒரு உதாரணம் அது. இப்போ எல்லார்கிட்டையும் அதில் கிளே மாடலிங்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த மாடலிங்கில் வந்து கிளே மாடலிங்கில் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி களிமண் கொடுப்பான், அம்மா களிமண் கொடுத்துட்டு அப்போ தான் டாபிக் சொல்லுவான் 1 ஹவருக்கு பிஃபோர். அப்போ என்ன சொல்லலாம்னா ஏதாவது ஒரு டாபிக் கொடுப்பான். அதில் வந்து நான் அந்த கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கிளே மாடலிங் மதர் அண்ட் சைல்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறான். மதர் அண்ட் சைல்டுனா குழந்தையும் அம்மாவும். இதை நீ கிளேயில் மாடல் பண்ணணும், இந்த களிமண்ணில் உருவம் செய்யணும், சிலை செய்யணும். அப்போ எல்லாம் முடிச்சுட்டு 1 ஹவர் கழித்து வந்து யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வந்து செலெக்ஷன் பண்ணுறாரு. அவர் கூட நான் போகிறேன். நான் வந்து பப்ளிசிட்டி கமிட்டி சேர்மன். அதை எடுத்து நான் அனௌன்ஸ்மெண்ட்டு பத்திரிகைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். அப்படி சுற்றுப்பயணம் வரும்பொழுது அவர் ஒரு இடத்துல நிற்கிறார். என்னடா நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தா, ஒருத்தன் எல்லாரும் என்ன செஞ்சு வச்சுக்கிறான்னா, ஒரு அம்மா சிலை செஞ்சு ஒரு குழந்தை அப்படி விளையாடுற மாதிரி, கையில் வச்சு நிற்கிற மாதிரி, மடியில் வச்சு நிற்கிற மாதிரி, தூக்கி கொஞ்சிற மாதிரி, அப்புறம் பால் ஊட்டுற மாதிரி, இப்படி தான் எல்லாரும் அந்த மாடலிங் செஞ்சு வச்சுருந்தான். ஆனால் ஒருத்தன் அப்படி செய்யலை. ஒரு பெரிய கையை செஞ்சு வச்சுருந்தான். ஒரு சின்ன குழந்தை கை மாதிரி சின்ன கையை செஞ்சு மிகப்பெரிய பெரிய சங்கிலியை போட்டு இணைச்சிருந்தான். அந்த களிமண்ணிலே போட்டு 2 கையும் இணைச்சிட்டு மதர் அண்ட் சைல்டு, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பாண்டேஜ் ஆஃப் லவ் அப்படின்னு போட்டு எழுதி வச்சுருந்தான். அதை பார்த்துட்டு அங்கேயே நிற்கிறாரு வைஸ் சான்சலர். நின்றுட்டு ஏம்பா இது கொடுப்பா ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னாரு. ஸோ தனித்துவப்படுறான். இந்த எனிதிங் விச் இஸ் சிங்கிள் இஸ் சப்ளைம்னுவான்ல, தனித்துவமாக இருக்கிறது என்பது தான் வந்து ஒரு சப்ளைம். அதுதான் ஒரு மிகப்பெரிய அழகு, ஈர்ப்பு. ஒன் மூன் இஸ் சம்திங். ஜி.கே. செஸ்டர்டன் சொல்கிறான்ல, தன்னுடைய ஒரு சிறுகதையில் சொல்கிறான்,
ஒரே ஒரு நிலவு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நம்ம அது வானத்தோடு பார்க்குறதுக்கு ஒரு 1000 நிலவு இருக்குதுன்னு வச்சு நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஸோ தனித்துவமாக இருக்கணும். இதை தான் நான் மாணவர்களுக்கு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் இத்தகைய அனுபவங்கள் மாணவர்களுக்கு அடுத்த முறை சந்ததியினருக்கு அவர்கள் தனித்துவமாக இருக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து உதவக்கூடிய வகையில் எனக்கு ஒரு தளத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. அப்படி நான் நிறையா மாணவர்களை உருவாக்கியிருக்கிறேன், சிறந்த பேச்சாளர்களை உருவாக்கியிருக்கிறேன், ட்ராமட்டிஸ்ட்டு உருவாக்கியிருக்கிறேன், நிறைய கேம்ப் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி தான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில். அதுவும் இந்த மாணவர்களுக்கான உடற்கல்வித்துறை இயக்குனராக அந்த பயணித்த நாட்களில் எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கல்வியை எந்த காலத்திலும் விட்டுறக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் என்ற ஒரு தனித்துவமான அந்த பயிற்சியில் அது கொடுக்குற அட்ராக்ஷனில் அது கொடுக்குற பல்வேறு அந்த சர்க்கிள் இருக்குல்ல, உருவாக்குற சர்க்கிள் அது பெரிய வட்டத்தை உருவாக்கிடும். அதில் உள்ளே போயிட்டோம்னு சொன்னால் கல்வியை மறந்துடவே கூடாது. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனை மறக்கவே கூடாது. அது கண்டினியூஸாக கேரி பண்ணணும், அவன் லைஃப் லாங் கேரி பண்ணணும்னு சொல்லுவேன். அதுக்கு ஒரு உதாரணமாக நான் திகழணும்னு சொல்லி தான் அப்போ இருந்து இந்த கல்வியை விடவே கூடாது. நிறைய பேர் நிறைய அச்சீவர்ஸ் ஏன் அப்படி விடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்று நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் இல்லை அது ஆல் இண்டியா லெவலில் மிகப்பெரிய அச்சீவராக ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலை கிடச்சிடும். ஆனால் மாட்ரேட்டாக இருக்கிறீங்கன்னு வச்சிங்க, அதாவது ஒரு ஸ்டேட் லெவலில் போகிறீங்க, பார்ட்டிசிபேஷனோட இருக்கீங்க, ஒரு நேஷ்னல் லெவலில் போகிறீங்க, பார்ட்டிசிபேஷனோடு இருக்கீங்க, பெரிய அளவிலான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இல்லைன்றப்போ உங்களுக்கு கல்வி தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கும். எப்போ சப்போர்ட்டிவாக வரேன்னா, ஒரு தடவை என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு நேராக வேகமாக ஓடி வந்தாங்க என்கிட்ட. ஓடி வந்து என்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க அப்போ ஒரு மீட்டிங் நடத்தினேன். அவங்கள வச்சு அவங்களுக்கு ஒரு 45,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிறான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பசங்கிட்ட பேசுனாங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால், அது ரொம்ப முக்கியமான கருத்து. அது ஒரு 15-20 பேர் அவங்க ஏதோ கம்ப்யூட்டர் துறையில் தேர்வாகியிருக்காங்க. அப்படி தேர்வாகும் பொழுது அதில் 15-20 பேர் ஃபைனலாக வராங்க. அதில் ஒரு 3-4 பேர் இறுதி போட்டியில் நிற்கிறாங்க, அந்த தகுதி தேர்வில், செலெக்ஷன் கேம்ப். அப்படி வரும்பொழுது அந்த மற்ற 3 பேருக்கும் உள்ள வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு இவங்ககிட்ட கேட்கும்போது, நான் ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்திருக்கிறேன், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபுட்பால் பிளேயராக ஆடிருக்கிறேன், டிவிஷன் லெவலில் ஆடிருக்கிறேன்னொடனே அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க அதிர்ந்து போனாங்க. ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுட்பால் ஆடினேன், எங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை காட்டுறாங்க. காட்டினவுடனே அதெல்லாம் எடுத்துகிட்டு போனதை காட்டிருக்காங்க ஃபைல்லாம். இவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்திருக்கே, உமனாக இருந்திருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க பாராட்டி, அப்போ அந்த அப்பாயின்மெண்ட்டு உனக்கு தான் சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. மற்ற 3 பேர்கள்லேருந்து வேறுபடுத்தி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு சொன்னிச்சு, 80% 85% சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்ஸ் வாங்கி நான் இருக்கிறேன், ஆனால் என்ன மாதிரியே எல்லாரும் 85% மார்க் வாங்குறாங்க. அப்போ மார்க்கில் அதில் என்ன உன்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, தனித்துவம் என்ன நான் பார்க்கும்பொழுது, நான் என்னுடைய இந்த ஃபுட்பால் பிளேயராக நான் கேப்டனாக இருந்துக்கிறேன், விளையாடி இருக்கிறேன், டிஸ்ட்ரிக்டில் ஆடி இருக்கிறேன்றதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. அவங்க எப்படி அவங்க என்னை செலெக்ஷன் பண்ணாங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளில் நிறைய மன அழுத்தங்கள் வருது, நிறைய பேர் சேருவாங்க, இத்தகைய மன அழுத்தத்தினால விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இது போன்ற ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் என்பது அந்த மன அழுத்தத்தை உங்களால் தாங்க முடியும். அதுக்கான அத்தாட்சியாக நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் பேசுது, அதனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குறான்னாங்க. இப்படி தான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்டாண்ட் எடுத்து உங்களை உயர்த்தும். ஸோ இதுதான் கேரியர். ஆனால் எஜுகேஷன் விடக்கூடாது. இந்த மாதிரி கேரத்துக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுமே தவிர்த்து, பெரிய அச்சீவராக இல்லாமல் இருந்தீங்கன்னா, ஒரு ஆர்டினரி அச்சீவராக போயிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாண்ட் எடுத்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் உதவி செய்யும் உங்கள் கேரியர் உயரத்துக்கு. அதனால் படிப்பை விடாதீங்க. இப்படி ஆரம்பித்து தான் எனக்கு படிப்பு மேலே, அப்போயே ஸ்கூல்ஸ் படிக்கும்பொழுதே நிறைய நாவல்ஸ்கள், மிகச்சிறந்த உலகின் மிகச்சிறந்த நாவல்கள், அவார்ட் வாங்கின நாவல்கள்லாம் நான் படிக்க ஆரம்பிப்பேன். நிறைய தேடல் எனக்கு இருந்துச்சு, கல்வியை விடக்கூடாதுன்ட்டு. அப்படி வந்தது நான் இன்றைக்கு வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். தொடர்ந்து கண்டினியூட்டி ஆஃப் கிட்டத்தட்ட மோர் தென் 10 டிகிரிஸ் நான் வாங்கியிருக்கிறேன். இப்போவும் ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய இந்த எர்த்தா கிட், அமெரிக்கனுடைய நாடக நடிகை, அவங்க பேசுவாங்கள்ல, என்னுடைய எபிட்டோம்
என்னுடைய கல்லறைக்கு பின்னாடி எழுதக்கூடிய வாக்கியம் கூட ஒரு டிப்ளமாவாக இருக்கணும் அப்படின்னா அந்த உணர்வு எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. அதுவும் ஒரு டிப்ளமாவாக நான் வாங்கின அனுபவங்கள் என்ற ஒரு டிப்ளமாவாக அது எதிரொலிக்கணுன்னாங்களே. ஆனால் உண்மையிலே கல்வி என்ற டிப்ளமா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவி புரியும். தொடர்ந்து படிச்சுட்டு இருங்க, இதை விடாதீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.